கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனை ஆராதிக்க முடியாதபடி தடைப்பட்டிருக்கிற அந்த காலங்களிலே நாம் இருக்கிற இடங்களிலிருந்தே கர்த்தரை நாம் உயர்த்தி அவரை பாடி அவருடைய பிரசன்னத்தோடும் அவருடைய மகிமையோடும் அவருடைய வல்லமையோடும் நாம் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் குறைவுபடாதபடி கர்த்தர் காத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 23ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொன்னதுபடி நம்முடைய ஆகாரம், நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய உடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் குறைவில்லாமல் கொடுத்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். 84ஆம் சங்கீதத்தில் சொன்னதுபடி உடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள். துதிப்பது ஒரு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை கர்த்தர் இன்றைக்கு சபையில் துதிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் வீடுகளிலிருந்து கர்த்தரை துதிக்க நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமும் செழிப்புள்ளதாய் இருக்கும்.
தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கறதுனால நீங்கள் தேவனுடைய பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை யாரும் சம்பாதிக்க முடியாது. தேவன் அருளுகிற ஒரு ஈவு தான். ஆகவே தேவனை தேடுகிறதுனாலையும் தேவ வசனத்தை கேட்பதனாலும் நமக்கு தேவன் அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆகவே இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நாம் இப்பொழுது கேட்க போகிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை வாசித்த பிறகு நாம் அந்த வசனத்தை குறித்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேளுங்கள். கேட்கிறதுங்கிறதல்ல, கவனித்து கேளுங்கள். அதில் உங்களுக்கு கர்த்தர் பேசுறதை இங்கே கேட்கலாம். சங்கீத புத்தகத்தில் 84 சங்கீதம் 4 வசனத்தை இப்ப வாசிக்க. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த வார்த்தையை மறுபடியும் படிக்க கேளுங்க பார்க்கலாம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். இதுல அந்த முதல் பகுதியை தொடர்ந்து இப்போ கவனிப்போம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த உங்க வீட்டில், உம்முடைய வீடு என்று சொல்வது தேவனுடைய ஆலயத்தையும் ஜெப வீட்டையும் நாம் கூடி வருகிற இடத்தையும் அது குறிக்கிறது. இன்றைக்கு நமக்கு தேவனுடைய ஆலயத்தில் நாம் ஆராதிக்க முடியாவிட்டாலும் நம்முடைய வீடுகளே தேவனுடைய ஆலயமாக மாறிவிடுகிறது. பொதுவாக நாமே தேவனுடைய ஆலயம் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்களே தேவனுடைய வீடு. நீங்கள் இப்பொழுது உங்க வீட்டில் இருந்துகிட்டு இந்த வார்த்தைகளை கேட்கிறீங்க. அது வீடு அப்படின்னு நினைக்காம அது தேவனுடைய சமூகம் என்று நினையுங்கள். தேவனுடைய வீடு. கொர்நேலியு தன் வீட்டிலே தன் விசேஷ சிநேகிதர்களையும் நண்பர்களையும் கூட்டிக் கொண்டு வச்சு பேதுரு வருவரைக்கும் காத்திருந்து, பேதுரு வந்த பிறகு அவங்க சொல்றாங்க, நாங்கள் இப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். பொதுவாகவே தேவனுடைய சமூகத்துல நீங்கள் கேட்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம். தேவனுடைய வீடு என்பது நாம் இப்பொழுது படிக்கிற பகுதியெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அல்லாவிட்டு அவருடைய பிரசன்னத்தில், இல்லைன்னா அவருடைய சன்னதியில். இத்தனை அர்த்தம் இருக்கு. தேவனுடைய வீடு, தேவனுடைய சன்னதி, தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம் என்று இத்தனை அர்த்தம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது தேவனுடைய வீடு என்ற இடத்துல படிக்கும்போது அது ஜெப வீடு, ஆலயம் என்பதை குறிக்கிறது. அந்த ஆலயம் நாமே, நாம் கூடுகிற இடமே ஆலயமாக தேவனுடைய சமூகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும். முதலாவது இப்ப நீங்க சாதாரண வீட்டில் இருந்து கேட்கிறேன்னு நினைக்க கூடாது. அதாவது இப்போ நீங்க தேவ பிரசன்னத்திலும் தேவ வார்த்தையை கேட்கிற போது நீங்க தேவனுடைய வீட்டிலே, தேவ பிரசன்னத்திலே, தேவ சமூகத்திலே, தேவனுடைய சன்னதியிலே நிற்கிறீர்கள் என்பதை மட்டும் அந்த ரியலைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அதை குறித்து ஏதோ சாதாரண நம்ம வீட்டில் உட்கார்ந்து ஜாலியா இருக்கிற மாதிரி எண்ணாம, இது கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருக்கிறேன், உம்முடைய பிரசன்னத்திலே சிறகில்லாமல் பார்க்கிறேன். பாடத்தை கேட்டீங்க இல்லையா? அப்ப தேவனுடைய சமூகத்தில் இருங்கள். நீங்கள் நிச்சயமா கர்த்தருடைய வார்த்தையினால் அப்படியே பரப்பீர்கள். அந்த வார்த்தை உங்களை அப்படியே மேலே மேலே தேவ சமூகத்துல தேவ பிரசன்னத்துக்கு கூட்டிட்டு போய் தேவ வார்த்தையை கேட்க செய்யும். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போறதுக்கு முன்பாக உங்களை ஆயத்தம் பண்ணுவதற்காக இந்த வார்த்தையை சொன்னேன். கர்த்தருடைய வீடு, அது சொல்ற உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய சன்னதியில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் ஆலயம் என்று சொல்வது நாம் கூடி வருகிற இடம் ஆலயம்தான். ஆனால் அதே சமயம் இப்பொழுது நீங்கள் கூடியிருக்கிறது வீடும் ஆலயம்தான். அல்லது வீடு, என்னுடைய வீடு ஆகி ஜெப வீட்டிலே கொண்டு வந்து உங்களை மகிழப்படுவேன். இங்க இருக்கிற இடத்துலயே கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். இப்ப தேவனுடைய வார்த்தையை மறுபடியும் அதை தியானிக்க போகிறோம். இந்த தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சன்னதி, தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீடு
இவைகளெல்லாம் நாம் ஆராதிக்கிற இந்த நேரத்துல இதை குறித்து சொல்றது. இந்த நேரம் மட்டும் இல்ல, நம்ம எப்போவெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து தேவ சமூகத்திலே பாடுகிறோமோ, துதிக்கிறோமோ, வசனத்தை வாசிக்கிறோமோ, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று காத்திருக்கிறோமோ, அதெல்லாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம், தேவனுடைய வீட்டில் இருக்கிறோம், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த நாட்கள் லாக்டவுனாக இருக்கிறது. பலருக்கு வேலை இல்லை, சிலருக்கு வேலை இருக்கிறது. வேலை இருந்தால் வேலை செய்ய முடியாத சில பேர் பாவம் கஷ்டப்படுறாங்க. சில பேர் வேலை இல்லையே என்று தவிக்கிறார்கள். சிலருக்கு ஒண்ணுமே எந்த வேலையுமே செய்ய முடியல, எந்த வழியுமே இல்லைங்கிற நிலையில் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு ஆலோசனை சொல்றேன், நீங்க கவனிச்சு கேட்குறீங்களா? தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்காருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற சக்தி என்னன்னா, எப்படியோ என்னென்னமோ இருக்கட்டும், நீங்க அவர் சமூகத்துக்கு வாங்க. அந்த சமூகத்துல அல்லாவிட்ட அவருடைய பிரசன்னத்துல, அல்லாவிட்ட அவருடைய வீட்டிலே நீங்கள் அவரை ஆராதிக்க 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 உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் மழையை போல கட்டாயமாய் பெய்யும். நீங்க தேவ சமூகத்துல இந்த நேரங்களை செலவழிக்க, வீணா செலவழிக்க கூடாது. கிழவி கதை பேசுறதுக்கு, கட்டுக்கதை பேசுறதுக்கு, கதைகளை கேட்கறதுக்கு, கண்ட நேரத்தையும் கண்ட விதங்களையும் செலவழிக்கிறதுக்கு, இப்படி பல இந்த கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாக செலவழிச்சிருப்பீங்க. சிலர் உண்மையாகவே கர்த்தருடைய சன்னதியில் இருந்திருப்பீர்கள். உத்தடைய சன்னதியில் நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு குறைவும் நிச்சயம் கிடையாது. அவருடைய சமூகத்தில் வாசமாக இருக்கிறவங்களுக்கு பல ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயம் உங்களுக்கு தருவார். ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை அதை சொல்லுவேன். ஏசாயா 23ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை படிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும். எப்படி பட்டினியா கிடப்பான்னு சொல்லியிருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆமா இப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருந்தா, இப்படியே பைபிள் படிச்சுட்டு இருந்தா, இப்படியே சும்மா வீட்டில் உட்காந்துட்டு என்னமோ துதிச்சுக்கிட்டே இருந்தா சோறு கிடைச்சிருமா, உங்களுக்கு தேவையெல்லாம் சந்திச்சிருமா? 100 கிடைக்கும்னு ஏசாயா 23:18 பின்பகுதியில் அழகாக எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தை நான் மறுபடியும் அழுத்தமாக சொல்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் நீ இருக்கிறவர்கள், கர்த்தருடைய வீட்டில் வாசமாயிருந்தால், கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாயிருந்தால், கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாசமாயிருந்தால், கர்த்தருடைய ஆலயத்தில் வாசமாயிருந்தால் திருப்தியாக சாப்பிடவும். இங்க பாருங்க, உங்களுக்கு குறைவில்லாமல் கர்த்தர் ஆகாரம் கொடுப்பார். திருப்தியாக சாப்பிடவும், நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும். கிழிஞ்ச வஸ்திரம் தரிக்கிறது இல்ல, கிழிஞ்சதை தைச்சு போடுறதுக்கு சொல்லுது. நல்ல வஸ்திரங்கள் நீ தரிக்கவும், அது வியாபாரம் உனக்கு அது அருளப்படும். ஆமென். அப்ப கர்த்தருடைய சமூகத்துல இப்ப நம்ம இருக்க உண்ணவும் உனக்கும் உண்டாயிருந்தால் அது போதும். உலகத்தில் இருக்கிற மனுஷன் தானே சாப்பிட்றதுக்கு வேணும், கொடுத்ததுக்கு வேணும், அப்படிதானே? அதுதான் நமக்கு தேவை. இப்போ சொத்து சோகமெல்லாம் இப்போ கொரோனாவில் நீ சம்பாதிக்க முடியாது, சம்பாதிச்சாலும் அது ஒன்றுக்கு உதவாது. நிறைய பணம் வச்சிருக்கிறவனுக்கு சோகம் இருக்கா? இல்லை. நிறைய பணம் சாப்பிட்றதுக்கான வச்சிருக்கான், சோகம் இருக்கா? இல்லை. அப்ப சோகம் ஒரு ஆசீர்வாதம் தேவன் தருது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய சமூகத்துல யாரெல்லாம் வாசமா இருக்கிறார்களோ, கர்த்தருடைய வீட்டுல யாரெல்லாம் வாசமா இருக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் திருப்தியா சாப்பிட்டு நல்ல வஸ்திரங்களை உடுத்துறதுக்கு தேவன் அவருடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு குறைவில்லாமல் கொடுக்கிறார். நீ நித்தம் ஒரு சமூகத்தை தேடுங்கள், நித்தமும் ஒரு சமூகத்தை நாடுங்கள். சங்கீதக்காரன் சொல்கிறார், நீங்க கர்த்தருடைய சமூகத்தை நாடுவதனாலும், அவரை தேடுவதனாலும், அவருடைய சமூகத்தில் இருப்பதினாலும் உங்களுக்கு சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை இப்ப சொன்னேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இன்னும் 1000 இருக்கிறது. முதல் உங்களுக்கு தேவை ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற உலக பிரகாரமா, குடும்ப பிரகாரமா, சரீர பிரகாரமா எல்லா நன்மைகளும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்க பட்டினியா கிடந்தீங்கன்னா அவர் சமூகத்தை தேடாததுனால, இதுவரைக்கும் எனக்கு ஒண்ணுமே நல்லா இல்லைன்னா அது தேவ சமூகத்தை தேடாததுனால, நீங்க தேவ சமூகத்தை தேடினால் நீங்க எவ்வளவு பலவீனராயிருந்தாலும் பலவான்கள் ஆவீர்கள். வியாதியே உள்ளவர்களாயிருந்தாலும் தேவ சமூகத்துக்கு போன சுகம் ஆவீர்கள், நிச்சயம் சுகமாவீர்கள். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தானா,
அவன் கர்த்தருடைய சமூகத்தை போய் தேடினா கர்த்தர் அவனுக்கு 15 வருஷத்துக்கு கூட்டி கொடுத்து அவனை சுகமாக்கி நீ ஆலயத்துக்கு போறதாப்பா அவனுக்கு அடையாளம்னு சொல்லி கொடுத்தார். அவர் சமூகத்தில் இருந்த சமூகத்துக்கு போவதுக்கு முன்னால் அவன் வியாதியா இருந்தா கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த உடனே அவனுக்கு என்ன அமைச்சு சுகம் உண்டாயிற்று, ஆயுசு நாள் பெருகிற்று. இதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அதனுடைய கர்த்தருடைய சமூகத்தின் முக்கியத்துவம், அதனுடைய மேன்மை, அதனுடைய நன்மை, அதனுடைய ஆசீர்வாதங்கள் சொல்ல முடியாதது. ஆகவே நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சியுங்கள், விரும்புங்கள். நீங்க எங்க இடத்துல உட்கார்ந்து பாடுங்க அது தேவ சமூகம், எந்த இடத்துல கர்த்தரை துதிக்கிறோட தேவ சமூகம். அது எந்த விதமா இருக்கட்டும், அது மரத்தடியில கூட இருங்க, வெளியே போய் கூட சொல்லுங்க, இல்ல தனியா கூட சொல்லுங்க, அதாவது தேவ சமூகம். அது தேவனை துதிக்க துதிக்க தேவனை துதிக்க துதிக்க பாருங்க. ஆடு மேய்த்து கொண்டிருந்ததான் தாவீதை கேட்டீங்களா? ஆடு மேய் அவன் மரத்தடி உட்கார்ந்து கிண்ணத்தை வைத்து வாசித்துட்டு கர்த்தரை துதிக்க 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 கர்த்தருடைய சமூகத்தில் வாசிக்க 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 வாஞ்சிக்க வாஞ்சிக்க அவனை போல கர்த்தரை அனுபவிச்சதும் இல்லை, அவனை போல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லை. ஆடு மேய்த்தவன் அரசனானான், மேன்மை அடைந்தான். கர்த்தருடைய சமூகம் உன்னை மேன்மைப்படுத்தும். அதுதான் கர்த்தருடைய சமூகத்தை குறித்து இந்த நாளிலே அந்த கர்த்தருடைய சமூகம் என்றும் கர்த்தருடைய வீடு என்றும், அதான் உங்களுடைய வீட்டில் வாசம் இருக்கிறவங்க வார்த்தை சொன்னேன். 2வது ஏசாயா 28:13 உங்களுடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ வீடு என்று சொன்னால் தேவனுடைய சமூகம் என்ற சத்தியத்தை அப்படி அறிந்து கொள்வார்கள். இப்போ சில வார்த்தைகளை வேதத்தை வந்து சில அடையாளங்களை நான் சொல்கிறேன், சில சம்பவங்களும் வருகிறது, சில காரியங்கள் நம்ம அதன் மூலமாக கர்த்தர் நம்ம கூட பேசுவார். இந்த தேவனுடைய வீட்டில் அல்லது தேவ சமூகத்தில் ஒருத்தர் வாசமாக இருந்தால் அவங்க எதுக்கெல்லாம் கிடைக்கலையோ நடக்கலையோ அதெல்லாம் கிடைக்குதுங்கிறத பாருங்க. சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகம் போட்டுறேன், வசனம் சொல்றதுக்காட்டி சம்பவம் சொல்றேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சம்பவம். ரொம்ப காலமா ஆலயத்துக்கு போயிட்டு வந்த அண்ணாள் ரொம்ப நாள் ஆலயத்துக்கு தான் போனான், ஆனா தேவ சமூகத்துக்கு போனார். ஆலயத்துக்கு போனான். நிறைய பேர் ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனா தேவ சமூகத்தை நினைக்கிறது இல்லை. ஆலயம் என்பது ஒரு கட்டடத்துக்குள்ள போகலாம், அல்லது ஆட்களோட சேர்ந்து பாடலாம், கூட தானா பாடலாம். எல்லாரும் சேர்ந்து பாடுறது ஈஸியா பாடிடுவாங்க, அங்க கோயில் போயிட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க. தனியா நீங்க தேவனிடத்துக்கு போயிருக்கீங்களா? இங்க பாருங்க, தன் தடவை ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தா தன்னுடைய புருஷனாக இருக்கானோட அவருடைய 2வது மனைவி பெயினால் பிள்ளைகளோட போயிட்டு வந்திருக்கிறார். ஆனா அண்ணாளுக்கு நிம்மதி கிடையாது, சமாதானம். கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தா, ஆலயத்துக்கு தான் போயிட்டு, வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்தா. நிம்மதி இல்லை, சாப்பாடு முடியல, சஞ்சலமா தான் இருந்தா. ஆனா என்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தை தான் தேடணும்னு தேட ஆரம்பிச்சாலோ அன்னைக்கு தான் அவளை உணர்றான். மனம் கசந்து அழுதால், தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணினால், தன் இருதயத்தெல்லாம் ஊற்றிவிட்டாள். அதனாலே அவள் இருதயத்தில் இருக்கிற துக்கம் எல்லாம் போக, அவள் துக்கம் மாறி போக, அவளுக்கு சமாதானம் உண்டாக, தேவன் அவளுடைய கடாட்சம் வைத்து அவள் எதை கேட்டாலோ அதை அவருக்கு கொடுத்தார். அப்ப தேவ பிரசன்னத்துல நீ என்ன தேவைக்காக காத்திருக்கிறையோ, எதுக்காக ஏங்குறியோ, எதுக்காக அழுகிறியோ, எதுக்காக சஞ்சலப்படுறியோ, எதுக்காக நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறியோ, அது கிடைக்கிற இடமே தேவ சமூகம் தான். அதனால தேவ சமூகத்தை தேடுங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, இந்த பூமிக்குரிய நன்மையானாலும் சரி, நான் சொல்ற இந்த பூமிக்குரிய நன்மை கூடவே கொடுப்பாரு. தேவனுக்குரியது தேடுங்க. தேவ சமூகத்தை நான் கர்த்தரை தேடுகிறேன், கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறேன், அப்படி தேடுங்க. அவருடைய சமூகத்தை நாடுங்க, அவருடைய சமூகத்தில் காத்துருங்க, அவர் சமூகத்தை வாஞ்சிங்க, பாடி துதித்து ஆராதிங்க. உங்க இருதயம் தேவ சமாதானத்தினால் நிரம்பும். முதல் தேவ சமாதானத்தினால் நிரம்பும். பாருங்க, இது வரைக்கும் துக்கமுகமா போன அண்ணாள் தேவ சமூகத்தில் போய் தன் இருதயத்தில் ஊற்றின பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. 1:18 பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. கர்த்தர் துக்கத்தை மாற்றி சந்தோஷமாக்கிட்டாரு. 20 அவள் கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று ஒரு பெண்ணை பெற்று அவளுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அப்படியானால்
தேவ சமூகத்தில் போறதுனால உன்னுடைய தேவை எதுவோ, உன்னுடைய விருப்பம் எதுவோ, வாஞ்சை எதுவோ, எதுக்காக அழுது கொண்டிருக்க, எதுக்கு சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கையோ, அது உங்களுக்கு இயேசு என்னும் நாமத்தில் கிடைக்கும். சமூகத்தை தேடுங்கள். அன்னார் தேடினார். ஊழியம் செய்து கொண்டிருந்த ஆசாரியன் சகரியா, வயது சென்ற சகரியா, வயது சென்ற எலிசபெத்து. எத்தனையோ காலம் ஜெபித்திருப்பார், கிடைக்கல. ஆனா அன்றைக்கு ஆலயத்துக்கு போகிறார். லூக்கா 1:8 இப்ப வாசிக்கிறோம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், இப்படி செய்து வருகிற காலத்துல தேவனை அவன் தூபம் காட்டி கொண்டிருக்கும் போது ஆலயத்துல தேவதூதன் பிரசன்னமாகி சொல்றார், வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனுக்கு யோவான் பேரு அப்படின்னு சொல்லி, அவன் உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், ஜனங்களுக்கும் சந்தோஷமா இருப்பான், அநேகரை கத்தரித்து திருப்பான்கிற சத்தியத்தை தேவன் சொன்னது சொல்லிட்டு போனார். அவர் பேர் காபிரியல். 24ஆம் வசனத்துல நாட்களுக்கு பின்பு இதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து 23ஆம் வசனத்துல அவன் ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். அவன் வீட்டுக்கு போனான். 24ஆம் வசனத்துல நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத் கர்ப்பவதியாகி. பாருங்க, இப்போ இது வரைக்கும் ஆலயத்துல தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கேட்டோட தேவன் பேசுறாரு. இப்ப தேவ சமூகத்துக்கு போனா கர்த்தர் உங்களோட பேசுவாரு. நீங்க வாட்டுக்கு உட்காந்து கண்டா கதை பேசிட்டு இருந்தா உங்களுக்கு கர்த்தர் கேட்க மாட்டார்ல, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்காது இல்லையா? தேவ சமூகத்துக்கு போனா சகரியா தேவ சத்தத்தை, தேவ சித்தத்தை, தேவனுடைய நோக்கத்தை கொண்டு வந்து சொல்றார். ஒரு காபிரியல் தூதன், ஒரு தூதன் வெளிப்படுகிறார், தூது வருகிறது, செய்தி தேவனத்திலிருந்து வருகிறது, சுமந்து வருகிறான் காபிரியல். அந்த செய்தி என்னன்னா, உனக்கு ஒரு குமாரன் வருவார். 57ஆம் வசனத்துல எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது, இப்போ கர்ப்பவதியானவளுக்கு இப்ப பிரசவ காலம் நேரிட்டது. 57ஆம் வசனத்துல பிரசவ காலம் நேரிட்டது. அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று. சரி, அவள் ஒரு புத்திரனை என்ன செஞ்சால்? பெற்றாள். இனி 64ஆம் வசனத்தை பாருங்க. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு, இப்போ இதுவரைக்கும் ஊமையா இருந்திருக்கிறான், இப்ப புள்ள பிறந்தோடனே கர்த்தர் வாயை திறக்கிறார். வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். இப்போ கர்த்தரை துதிச்சு பேசுறான். இப்ப நான் 2 சம்பவத்தை சொன்னேன். தேவனுடைய சமூகத்தில் இருந்த அன்னாள் தேவைகளை பெற்றுக்கொண்டு 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தரை துதித்தாள். உங்களுடைய வீட்டில் வாசமாயிருந்த அன்னாள் வாக்கியவதி, அவள் கர்த்தரை துதித்தாள். 1ஆம் அதிகாரத்தில் காத்திருந்தால் கர்த்தர் சமூகத்துல, 2ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வசனத்துல கர்த்தரை துதிக்கிறார். இங்கே சகரியா கர்த்தருடைய ஆலயத்துல சொல்லப்பட்ட தேவ வார்த்தையெல்லாம் கேட்டு, இவனுக்கு நம்பிக்கை இல்லை, வயசான காலத்துல எப்படிங்கிற நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, அதனால எதையாவது கண்டதையும் பேசி நடக்க போறதை கெடுத்து போட போறான்னு சொல்லி தூதன் சொல்ல, நான் சொன்னதே கர்த்தர் மூலமா சொன்னதை நீ நம்பல, அப்ப கொஞ்ச காலத்துக்கு நீ ஊமையாயிரு. ஏன்னா வாயை திறந்து கண்டது என்ன, இப்படி சொப்பனம் கட்டி இப்படி தரிசனம் கட்டி இப்படி எல்லாம் சொன்னாங்க, இது எங்க நடக்குமா, அது அப்படி ஆகுமா? நம்ம அநேகர் அப்படித்தான் கடவுள் சொல்ற வார்த்தையை கேட்போம், அதை விசுவாசிக்க மாட்டோம். அதை இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், இது முடியுமா, இதை இப்படியெல்லாம் சொன்னா அது எப்படி நம்புறது, இப்படி நம்ம பேசுற பாருங்க. அதனாலதான் அவனை பேசி வர்ற நன்மையை கெடுத்துறாதப்பா அப்படின்னு தான் அந்த காபிரியல் அவனை பேசாதிருக்கும்படி வாய் ஊமையாக இருப்பேன்னு சொன்னார். ஆனா அதெல்லாம் நடந்த பிறகு இவன் வாயின் நாவல் கட்டப்பட்டது, வாய் திறக்கப்பட்டது. இப்ப அவன் 67ஆம் வசனத்துல கர்த்தரை இப்படி துதிக்கிறான் பாருங்க. அவன் புகழ்றான். அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். அவன் ஸ்தோத்திரித்தான், துதித்தான். கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறவர்கள் தங்களுக்கு நடக்கிற காரியத்தினால கர்த்தரை என்ன செய்வாங்க? துதிப்பாங்க. இங்க என்ன சத்தியம் சொல்றேன்னு சொன்னால்,
உனக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கிடைக்கல, ஒண்ணுமே ஆகலை, வேலையே இல்லை, சம்பாதிக்க முடியல, பணம் இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லை, என்ன செய்வது? ஒன்றும் செய்ய வேண்டாம். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஐயா என் நிலை இது, என் குடும்ப நிலை இது, என் வாழ்க்கை நிலை இது, என்னை இப்படி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, நீ அவரை நோக்கி பார்க்கிற போது நீ நம்புகிறது அவராலே உனக்கு வரும், உனக்கு அது கிடைக்கும். நான் சொல்றது அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. உன்னால விசுவாசிக்க முடியுமா? இல்லை விசுவாசிக்கலாம் பேசாம இருக்கு. ஊமைனா சகலிய மாதிரி இது, அது நடக்கும் கட்டாயம். அந்நாளுக்கு நடந்திருக்கிறது, சகலியாவுக்கு நடந்திருக்கிறது, உங்களுக்கும் கட்டாயமாய் செய்யும் நடக்கும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கூடும். இந்த வார்த்தையை முதலாவது தெரிஞ்சுங்க. இப்ப இரண்டாவது ஒரு கருத்தை சொல்கிறேன். 2 நாளாகும் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், அந்த 3 வசனத்தை கவனிச்சுக்கங்க. அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜ வம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள். இங்க அத்தலியாள் என்கிற இது அகசியாவின் தாய். அகசியால் இறந்து போன பிறகு தாயே எழுந்தி ராணி ஆகி அங்க இருக்கிற ராஜ குடும்பத்தாரெல்லாம் வெட்டிட்டார். இதுல நடந்த இன்னொரு சம்பவத்தை பாருங்க. 11ஆம் வசனம். ராஜாவின் குமாரத்தியாகிய யோசேபியாத் கொன்று போடப்படுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவா எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தாள். அப்படியே அத்தாலியாள் அவனை கொன்று போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தையும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெண்ஜாதியும் ஆகிய யோசேபியாத் அவனை ஒளித்து வைத்தாள். அவள் அகசியாவின் சகோதரியாய் இருந்தாள். இவர்களோடு அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். இங்க ஒரு சம்பவத்தை கவனிங்க. அத்தலியாள் என்கிற தாய் தன் மகனாகிய அகசியாவின் தாயா அகசியா, அவர் என்னது? அகசியா. அதாவது அத்தலியாவின் மகன் அகசியா, அகசியாவின் மகன் யோவாஸ். யோவாஸ்க்கு அண்ணமாரெல்லாம் தான், அதெல்லாம் கொண்டு போட்டாங்க. ஒரு பிள்ளை மட்டும் இந்த அகசியாவின் சகோதரி என்று சொல்கிற யோசேபியாத். இந்த யோசேபியாத்துங்கிறது ஆசாரியனாகிய யோய்தாவின் மனைவி. இவங்க 2 பேரும் ஆசாரிய ஊழியம் செய்யறவங்க தான். ஆனா இவர்கள் என்ன செய்தார்கள்னா, இந்த இறந்து எல்லாரையும் கொள்ளுது அந்த அம்மா அத்தனையா கொள்ளுகிறாள். அந்த கொள்ற இடத்துல ஒருவனை காவா திருடிட்டு போய் கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு 6 வருஷம் வச்சுட்டான். மறைச்சு எங்க சயன வீட்டுல, பள்ளி அறையில, ராஜா தங்குகிற இடத்துல அங்க தங்கு ஆலயத்துக்குள்ளே மூடி வச்சுட்டார். கவனிங்க, 6 வருஷம் இந்த யோவாஸ் அந்த ஆலயத்துல சின்ன பையனாந்து வளர்ந்து வர்றான். 6 வருஷம் மறைஞ்சு வாழ்றான். 7ஆம் வருஷத்துல இந்த யோய்தா திடன் கொண்டு லீவியெல்லாம் கூட்டிட்டு வந்து ராஜகுமாரனை தூக்கி வச்சிருக்கோம், யாருக்கு சொல்லாதீங்க, இந்த அத்தலியாவின் ஆட்சி இதோட முடியட்டும், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், இவரை ராஜாவாக்க போறோம். 7 வயதுல ராஜாவானவன் இந்த யோவாஸ். மனாசே என்பவன் 12 வயதுல ராஜாவானவன். சிலர் 26, சிலர் 36, சிலர் அப்படியெல்லாம் ஆகியிருக்காங்க. ஆனா ரொம்ப சின்ன வயதுல ராஜாவான இந்த யோவாஸ் தான். இது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சாக வேண்டிய ஒருத்தன் தேவனுடைய சமூகத்துக்கு போனதுனால அவன் வளர்ந்து ராஜாவாக மாறினான். நீ சாக வேண்டிய ஆள்தான், நீ வெளியிருந்த சாக வேண்டியதான். ஆனா தேவ சமூகம்ங்கிற ஆலயத்தில் நீ வந்து விட்டால் மறைக்கப்படுவாய், பாதுகாக்கப்படுவாய். கர்த்தர் உன்னை நிச்சயமாய் ராஜாவாக உன்னை ஆக்கி விடுவார். இப்ப தேவனுடைய ஆலயத்தில் அவர் சமூகத்தில் தங்குறதுனால உனக்கு சாவு கிடையாது, அழிவு கிடையாது. ஆனால் ஆண்டவர் உன்னை ராஜாவாக ஆக்குவார். இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போது இன்னொரு பகுதியை எடுத்து சொல்லும்படி விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்,
உண்மையாகவே தேவனுடைய வீட்டுல தேவனுடைய சமூகத்துல தங்கின அநேக தேவ பிள்ளைகள் தேவ மக்கள் இருக்கிறாங்க. சாமுவேலை பற்றி ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அவன் சின்னதுலேருந்தே தேவனுடைய வீட்டிலேயே தான் இருந்தான். பால் மறந்த உடனே அவங்க அம்மா அண்ணாள் அவளை தேவனுடைய வீட்டில் கொண்டு விட்டுட்டார். ஏழிக்கு முன்னால் வளர்ந்துக்கிட்டு வரார். 21ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சன்னதியிலே வளர்ந்தான். 26ஆம் வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமுண்டாக நடந்து கொண்டான். வளர்ந்தான் எப்படி தெரியும்னா எல்லாருக்கும் கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும், மனுஷனுக்கு பிரியமா வளர்ச்சி தான். நான் ரொம்ப வளர்ந்துருக்கிறேன், நம்ம என்ன வளர்ந்துருக்கிறோம்? வளர்ந்திருந்தால் முதல்ல நீ கர்த்தரை பிரியப்படுத்துவோம், நம்ம ரெண்டாவது நம்ம மனுஷருக்கும் பிரியமா இருப்போம். அப்ப இந்த சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்ததுனால வளர்ந்தார். அதே சமயத்துல தேவனுக்கும் மனுஷனுக்கு பிரியம் உண்டாக நடந்தார். வளர்ந்தவர் நடந்தார். இந்த சாமுவேலுக்கு தேவனுடைய வீட்டில் இருந்ததுனால் உண்டான மேன்மை என்ன? அல்லாவிட்டால் அவர் எப்படி இந்த தேவனுடைய வீட்டிலிருந்து என்னென்ன நன்மைகளெல்லாம் பெற்று அனுபவிச்சிருக்கிறார் பார்த்தீங்கன்னா, முதலாவது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு கிருபை அவருக்கு கிடைச்சது. தேவனுடைய சமூகத்தில் இருந்தீங்கன்னா கர்த்தர் பேசுறது இங்க கேட்கலாம். இது வரைக்கும் கேட்காம இருக்கலாம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் படிப்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. அந்த கர்த்தருடைய வசனம் கேட்டது இல்லை, யாரும் கேட்டது கிடையாது. அப்படிப்பட்ட நாள்ல கடவுளை பற்றியும் கடவுளுடைய காரியத்தை பற்றியும் தெரியல. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். முன்போலன்னா 3 முறை முன்னால கூப்பிட்டார். அவர் ஓடி ஏலி விட்டு போயிட்டு வந்தார். ஆனா ஏலி தான் சொல்லி கொடுத்தாச்சு, இது கர்த்தர் அவரோட கூப்பிடாரு போல, நீ சொல்லுப்பா, கர்த்தாவே சொல்லு, மடியே கேட்கிறேன்னு சொல்லு அப்படின்னு ஏலி சொல்லி கொடுத்தார். அதே மாதிரி இப்ப சொல்றான். இந்த 10ஆம் வசனத்துல பாருங்க, சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். இப்ப என்ன ஆண்டவர் சொல்றதை கேட்கிறார். இது வரைக்கும் சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதில்ல. இப்ப ஏலி சொல்லி கொடுத்தது கர்த்தர் சொல்றாருன்னு தெரிஞ்ச உடனே கர்த்தர் விட்ட சொல்றாரு. இப்ப கர்த்தருடைய சத்தம் சாமுவேலுக்கு கேட்டது. இது வரைக்கும் அபூர்வமா கேட்டதே கிடையாது. ஆனா நீ தேவ சமூகத்துக்கு போய் பாருங்க, கர்த்தருடைய சத்தம் உங்க காதில் கேட்கும். அப்ப தேவ சமூகம் தேவனிடத்துக்கும் அவருக்கும் உங்களுக்கு நல்ல உறவு உண்டாக்கி கடவுள் உன்னோட பேசுவார். தன் சத்தத்தை உனக்கு துரிக்கப்படுவார். அப்படி வார்த்தை கொடுத்துருவார். இப்ப கர்த்தர் தன்னை சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். அப்ப தேவ சமூகத்துக்கு போனா கர்த்தர் யாரு, நான் என்னால என்ன செய்ய முடியும், என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் இருக்கா, நான் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி தன்னுடைய வல்லமையை அவர் சமூகத்தில் போகும்போது தான் நம்ம காண முடியும். அதனால் சமூகத்துக்கு நீங்க போனீங்கன்னா கர்த்தர் யார், எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளலாம். அப்ப கர்த்தரை பற்றி அறிவு யாருக்கெல்லாம் வேணும்னு நீங்க விரும்புகிறீங்களோ, நீ கர்த்தருடைய சன்னதி, சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வீடு என்கிற கர்த்தர் இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல எந்த இடமா இருந்தாலும் கர்த்தரை கூப்பிடலாம். கூப்பிட்டா வந்துடுவார். அவர் வர்ற இடமெல்லாம் கர்த்தருடைய சமூகம் தான். அவர் வர்ற இடமெல்லாம் கர்த்தருடைய வீடு தான். அவர் வர்ற இடமெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் தான். அவர் வர்ற இடமெல்லாம் கர்த்தருடைய சன்னதி தான். அது எதுவாக இருக்கலாம். தேவன் தான் எங்க இருக்கிறாரு, தேவன் ஆவியா இருக்கிறார், எல்லா இடங்களும் இருக்கிறார். ஆகவே நீங்கள் தேவனை எல்லா இடத்திலையுமே தேவனை ஆராதிக்கலாம். அப்ப கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்க விரும்புறீங்களா? இது வரைக்கும் உங்களோட காது கர்த்தருடைய வார்த்தையை சத்தத்தை கேட்கல. அப்ப அவர் சமூகத்துக்கு போங்க, அவருடைய சத்தம் நீங்க கேட்பீங்க. சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். இன்னொரு விதத்தை நான் எப்படி சொல்றேன், கர்த்தர் தன்னை சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்போ யாரெல்லாம் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துறாரோ நமக்கு இன்னொரு வேலையை செய்யறார் பாருங்க. 20ஆம் வசனத்துல 3ஆம் அதிகாரம் 20 வசனத்துல கர்த்தருடைய தீர்க்கதரிசி
என்று கர்த்தர் இப்ப கர்த்தர் சாமுவேலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றார். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர் செபா மட்டுமுள்ள எல்லா இஸ்ரவேலருக்கும் விளங்க பண்ணுறார். விளங்கினது. சாமுவேல் வந்து கடவுளுடைய தீர்க்கதரிசி அப்படின்னு விளங்குது பாருங்க. இதுவரைக்கும் அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் சாமுவேல் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரி ஊழியம் செய்து கொண்டு வந்தார். இப்ப ரெண்டாவது என்ன ஊழியம் செய்யறாருன்னா இவர் தீர்க்கதரிசிங்கிற ஊழியத்தை செய்கிறார். நான் கர்த்தருடைய சமூகத்துல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ கர்த்தரை ஆராதிச்சு நல்லா துதிச்சு தேவனை மகிமைப்படுத்தி தேவ சத்தத்தை கேட்டு அவர் வழியில் நடக்கிறோமோ அவர்களை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்க உங்களை வெளிப்படுத்த வேண்டாம். நிறைய பேர் தங்களை வெளிப்படுத்துறதுக்கு அப்படி இப்படின்னு என்னமோ வேலையெல்லாம் செய்யணும். அந்த மந்திரத்தந்திர வேலையில நிறுத்திட்டு தேவ சமூகத்துக்கு போங்க. தேவனே உங்களை விளங்கப்படுவார். தேவனே உங்களை வெளிப்படுத்துவார். சாமுவேலுக்கு தேவன் வெளிப்பட்டார். இப்ப கர்த்தர் சாமுவேலை எல்லாருக்கும் வெளிப்படுத்துறார். சாமுவேல் வந்து தீர்க்கதரிசி. இந்த இஸ்ரவேலுக்குள்ளே இந்த சாமுவேல் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று விளக்கப்படினார். இரண்டாவது முதலாவது கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். இரண்டாவது கர்த்தர் சாமுவேலை ஜனங்களுக்கு என்ன செஞ்சார்? வெளிப்படுத்தினார். எல்லா ஜனங்களுக்கும் நான் ரொம்ப பிரபலம் தான் ஆகணும், அது நான் பிரபலம் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிற வழியில மற்றவங்களை நடக்கிற வழியில நீங்க காப்பி அடிக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க. கர்த்தர் அவர் விளங்கப்படனா எல்லாருக்குமே விளங்கப்படுகிறார். இதுக்கு டிவி தேவையில்லை, இதுக்கு வேற ஃபேஸ்புக்கு தேவையில்லை, இதுக்கு வேற எந்த காரியம் தேவையில்லை. கர்த்தருடைய சமூகத்துக்கு போனால் அவர் நம்மளை செஞ்சுவார், விளங்கப்படுகிறார். மூன்றாவது 21 வசனம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தைகளினாலே. இப்போ முதல்ல பேசுறது சத்தம் தான், வார்த்தை தான். அந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டார். இப்ப வார்த்தையினாலே வெளிப்படுத்துறார். தேவன் தன்னுடைய வார்த்தை சாமுவேலோட பேசுறாரு. முதல் கேட்டான், இப்ப அந்த கடவுள் பேசுறது இப்ப கேட்கிறான். தேவ சத்தம் என்ன சொல்லுச்சு தெரியுமா? 4 முதல் வசனம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கு எல்லாம் வந்தது. சாமுவேலின் வார்த்தை முதல் கர்த்தர் சொன்ன வார்த்தை இப்ப சாமுவேல் மூலமா இஸ்ரவேலருக்கு என்ன செய்கிறது? இப்ப கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அப்ப இங்க பாருங்க, தேவனுடைய வசனத்தை நாம் எங்கேயோ தேடணும் ஓடணும்னு அவசியம் இல்லை. அவர் சமூகத்தில் உட்கார்ந்தா அவரே வார்த்தை தருவார். அந்த வார்த்தையை நம்ம ஜனங்களுக்கு கொடுத்தா அது ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா என்ன செய்யும்? மாறிடும். முதலாவது கர்த்தர் தன்னை சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். இரண்டாவது கர்த்தர் சாமுவேலை ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். மூன்றாவது கர்த்தர் வார்த்தையை சாமுவேல் மூலமா இஸ்ரவேலுக்கு என்ன செய்தார்? சொன்னார். முதல் வார்த்தை வந்து சாமுவேலுக்கு, இரண்டாவது வார்த்தை வந்து சாமுவேல் மூலமாய் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். இந்த பகுதியை இப்படி நான் படித்துக் கொண்டே வரும்போது 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அங்கே சாமுவேல் ஜனங்களை ஜெபிக்கும்படி தூண்டுகிறார். மிஸ்பாவில் கூடுங்க அப்படின்னு சொல்றார். 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார். சரி, இப்ப பாருங்க, இந்த வசனத்துல ஒரு ஜெபிக்கிற மனிதன் தான் ஜெபிக்கிற ஆட்களை ஏவி விட முடியும். இப்ப இந்த மிஸ்பாவோட என்ன செய்ய சொன்னா, ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சாமுவேல் ஜெபிக்காம ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆகவே ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன், தேவனை பிள்ளைதான் ஜெபிக்கிற ஜெப கூட்டத்தை அல்லது ஜெபிக்கிற ஆட்களை சேர்த்து தேவ சமூகத்துக்கு கொண்டு வர முடியும். அப்படி ஜெபிக்கிறவங்களால நீங்க மாறுறீங்க. இப்ப தேவ சமூகம் என்னது? தேவ சமூகத்தில் ஜெபம் பண்றோம், பாடுறோம்,
துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நம்முடைய விண்ணப்பங்களையும் விருப்பங்களையும் வேண்டுதலையும் தேவனுக்கு தெரியப்படுகிறோம். நாம் இப்படி தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்தால்தான் ஜெபிக்கிற ஜனங்களை அல்லது ஜெபிக்கும்படி ஜனங்களை தூண்டிவிட்டு ஏவிவிட்டு ஜெபிக்கும்படி நாம் என்ன செய்யலாம்? சாமுவேல் அப்படி செய்தார். அது ஒரு காரியம். அவர்கள் அங்க எல்லாரும் கூடி ஜெபிக்கும் போது என்ன செஞ்சாங்க பார்த்தீங்களா? தங்கள் இருதயத்தை ஊத்துனாங்க. அதான் தண்ணி கொண்டு ஊத்துனது. ரெண்டாவது தன்னுடைய பாவங்களை அறிக்கை செஞ்சாங்க. மிஸ்பாவுடைய பாவங்களை என்ன செஞ்சாங்க? அறிக்கை செஞ்சாங்க. இப்போ வேண்டுதல் பண்றாங்க, இந்த பேசுகையிலிருந்து எங்களை விடுவியும். நம்ம ஜபத்தை கேட்டு விடுவிச்சார். அப்போ ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்கிற மக்களை உருவாக்குவார்கள், ஜெபிக்கிற மக்களை ஒன்று கூட்டுவார்கள், ஜெபிக்கிற மக்களை ஜெபிக்கும்படி ஏவி விடுவார்கள். தேவ சமூகத்தில் இருந்தால் தான் இந்த கிருபையெல்லாம் கிடைக்கும். நாம் இது 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் வந்தால் சாமுவேல் கிட்ட எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்ட உடனே சாமுவேல் அதை எடுத்துட்டு போய் ஆண்டவர்கிட்ட சொல்றார். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. சரி, ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எங்களுக்கு ராஜா வேணும்னு உடனே இவனுக்கு என்னடா நம்ம ஆடுறோம், ஏன்னா அவன் நியாயாதிபதியா ஆடுறான். ஏற்கனவே படிச்சமில்ல, அவன் நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார் என்று படிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் கடைசி 3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா அவன் நியாயம் விசாரித்தான் என்று 3 முறை வருகிறது. அந்த வசனத்தை படிப்போம். 7ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனம். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். 1. இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு 2. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து. 7ஆம் அதிகாரத்திலையும் படிச்சோம். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் படிச்சோம். 6, 7ல இங்க 7ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தை படிக்கும் நியாயம். அப்ப இந்த சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்ததுனால அவன் ஆசாரிய ஊழியமும் செய்தான். ஆசாரியனார் தீர்க்கதரிசன ஊழியத்தையும் செய்தான். இப்போ நியாயம் விசாரிக்கிற ராஜாங்கிற வேலையும் செய்கிறார். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் இருந்ததுனால ஆசாரிய ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், அடுத்தது நியாயாதிபதிங்கிற அரசாளுகிற ஊழியம், நியாயம் விசாரிக்கிறோம். இது மேன்மையா சிறுமையா? இது எப்படி கிடைச்சிருந்த சாமுவேலுக்கு? PhD படித்தாலும், டிப்ளமோ படித்தாலும், இல்லை PhD படித்தாலும், இல்லை BD படித்தாலும், DD படித்தாலும் ஒன்றும் படிக்கல. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் அதனால் படிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. படித்து கொண்டால் இது தெரிந்து கொள்ளலாம். அது படிக்கணும். நீங்கள் எத்தனை நாள் படித்தாலும் இங்கிருந்து படிச்சுட்டு போங்க, தேவ சமூகத்திலிருந்து படிச்சுட்டு போங்க. எல்லா படிப்புக்கும் உங்களுக்கு நல்ல ஞானம் வழங்கும். ஆகவே இங்கே சாமுவேல் மேன்மையா இப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்து சேர்ந்தார். இன்னும் பல காரியம் இருக்குது. அது ஒன்னே ஒரு காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். அந்த காரியத்தை பார்ப்போம், படிக்க பார்ப்போம். அந்த காரியத்தை 9ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் படிப்போம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். எல்லாரும் கவனிங்க. இந்த சாமுவேலை குறித்து தான் அந்த வார்த்தையை சவுலின் வேலைக்காரன் சொல்றார். இவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கார். இந்த பட்டணத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார், அவர் பெரியவர். அவர் சொல்றதெல்லாம் என்ன செய்யும்? அதுக்கு இன்னொரு பேர் சொல்றது பாருங்க. இந்த பட்டணத்துல ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான். நல்லா கவனிச்சணும். ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார். இப்ப இது வரைக்கும் நான் சொல்லிட்டு வந்தது, ஆசாரியனா இருந்தால், தீர்க்கதரிசியா இருந்தால், நியாயாதிபதியா இருந்தால், ஆனா இதெல்லாம் இருந்தாலும் இவர் தேவனுடைய மனுஷன். எப்படி தேவனுடைய மனுஷன் சொன்னாங்க? அப்படி எல்லாம் நீங்க சொல்றதுக்குதான் அவன் எதை சொல்றான்னு அது தப்பாது. வாயை திறந்து சொல்லிட்டா அது தப்பாது. என்னத்தை விளைக்கிறோம்? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள், காத்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் வாய் திறந்து என்ன சொன்னாலும் தப்பாது. நீ சொல்லுகிறபடி ஆகும். அதெல்லாம் சொல்ல வாய் திறந்துறப்ப இதே வாய் திறந்து சொல்லி
வம்பா போயிடுறது, கொஞ்சம் பேசாமல் இருக்கப்பா, நீங்கள் பேசினீங்கன்னா அது அப்படியே நடக்கணும் அப்படின்னு சில பேர் பயப்படுவாங்க. சொல்றது தப்பாம நடக்கணுமானா ஆண்டவர் சமூகத்துக்கு போங்க. என்ன தப்பாம நடக்கணும், அடுத்தவனை சபிக்கிறது இல்லை. இயேசுவின் நாமத்தில் நான் சுகமாக இருக்கிறேன் இப்படி சொல்லி பாருங்க, உங்க வார்த்தையின்படி ஆகும். கர்த்தர் என் தேவையெல்லாம் சந்திக்கிறார். அவர் தம்முடைய என்னுடைய களஞ்சியத்தை பூரணமாய் நிரப்புவார். ஆண்டவருக்கு வார்த்தை சொல்லிக்கிறார். நம்ம அந்த வார்த்தை வாய்த்தாக்கு சொல்லுவோம் அப்படின்னு, நான் என்னுடைய களஞ்சியம் பூர்ணமாய் நிரப்பும், என் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டும். இது தேவ வார்த்தை தான். இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இது நடக்கிறதுக்கு சில கண்டிஷன் இருக்குது. வார்த்தையை வந்து சில பேர் மேலே விட்டுட்டு நடுவில் இருக்கிறத விட்டுக்கிறோம். இன்னும் முழுது பாருங்க, அங்கே படிச்சீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, கர்த்தரை கனம் பண்ணு. என்ன சொல்லிக்குது? கர்த்தரை கனம் பண்ணு, அப்பதான் உன் களஞ்சியம் பூர்ணமா என்ன செய்யும். நிறைய பேர் இப்ப நான் சொன்ன மாதிரி களஞ்சியம் பூர்ணமாக இருக்கும், என் திராட்சரசம் புரண்டோடும், என் ஆலைகள் திராட்சரசம், அது ரியல், அது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல. அதுக்கு ஒரு கண்டிஷன் பேசிக் கொண்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் என்ன பலனுக்கு பேரு? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஃபர்ஸ்ட் நீ சம்பாதிச்ச, நீ விவசாயம் பண்ற இல்லை வியாபாரம் பண்ற, நீங்க என்ன செய்வீங்களோ அதுல உங்களுக்கு கிடைக்கிற அந்த நன்மையில முதல் பங்கு ஒண்ணு. என்னைக்கு இது நீங்க செய்வீங்களோ அன்னைக்கு உங்க களஞ்சியம் பூர்ணமா என்ன செய்யும், உங்க ஆலைகளில் திராட்சரசம் என்ன செய்யும். நிறைய பேருக்கு அதை கொடுக்காம இருக்கிறது எப்படி? கொடுக்காம இருந்தீங்கன்னா நீ உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது இல்ல. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியுமா வேண்டாமா? வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. யாருக்கு கீழ்ப்படியில? கர்த்தருக்கு கீழ்ப்படியும், கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படியும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கனம் பண்றதுல ஒண்ணு ஒரு விதம் ஸ்தோத்திரப்படி விட்டு கர்த்தரை கனம் பண்ணலாம், மகிமைப்படுத்தலாம், அது ஒண்ணு. கர்த்தரை கனம் பண்றது ஒண்ணு, இது ஒண்ணு. இன்னைக்கு என் வீடு களஞ்சியம், என் களஞ்சியம் அல்லது ஆகார களஞ்சியம் எனக்கு பூர்ணமா நிரம்பணும். என் ஆடைகளில் என் வீட்டில் திராட்சரசம், சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா கர்த்தரை கனம் பண்ணுங்க. எப்படி கனம் பண்ணணுமா? உன் முதல் பலனை கொடுத்து கனம் பண்ணுங்க. அந்த முதல் பங்கை கொடுத்து கனம் பண்ணுங்க. கர்த்தரை கனம் பண்ணுனா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் செய்யும் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் பணம் இருக்கு, ஆசீர்வாதம் கிடையாது. 44:30 சகலவித முதற்கனிகளில் எல்லா முந்தின பலனும் எல்லா பிந்தின பலனா. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, அநேக கடவுளுடைய பிள்ளைகள்லாம் நிறைய பேர் இப்படிதான் செய்யறாங்க. எப்படி செய்யறாங்கன்னா, எங்களுக்கே பத்தல, நல்லா சாப்பிட்டு மிச்சம் பின்னால ஆண்டவர் காணிக்கு ஓடுவான். கடவுள் எங்க போயிட்டாரு? கப்பலின் பின்னணிக்கு போயிட்டாரு. முன்னணியத்தில் இருக்கிற வேண்டிய கர்த்தர் கப்பலின் பின்னணிக்கு போய், ஏன்னா கர்த்தர் நிறைய பேர் கப்பலம் பின்னால கொண்டுதான் வச்சிருக்காங்க. வசந்தின் பின்னால, ஜெபம் பின்னால, ஆராதனை பின்னால, எல்லாம் பின்னால. முன்னால என்ன? காது குத்து, கல்யாணம், கர்மாந்திரம், வீட்டு பிரதிஷ்டை, அங்க விசேஷம், இங்க விசேஷம், அதுக்கு முதலிடம், கடவுளுக்கு பின்னால் இடம். சொல்லுங்க, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பரிசுத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8 தாவீது இந்த வார்த்தையில சொல்றார். நம்ம சொன்ன வசனத்தை அவர் கர்த்தர் நான் பின்னால் வச்சிருக்கேன்னு சொன்னாரு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்பொழுதும் துன்பமா இருந்தாலும், துக்கமா இருந்தாலும், வேதனையா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், பலவீனமா இருந்தாலும், நெருக்கமா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், கண்ணீரா இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் நான் அவரை முன்னாலதான் வைக்கிறேன். அதனாலதான் நான் அசைக்கப்படுவது இல்லை. நீ கொண்டு பின்னால வச்சா அப்புறம் அசைக்கப்படவும் பின்னால கொண்டு பின்னணியத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. முன்னணியத்தில் சீசர்கள்லாம் பார்க்க ஓட்டிட்டு போறாங்க. போயிட்டாங்களா? எதிர்காற்று, சுழல் காற்று, பல காற்று அடிச்சு தண்ணி எல்லாம் வந்து
அந்த படவுக்குள்ள வர அவங்க ஐயரே நாங்க மடிக்க போறோம் சாவர போறோமேன்னு காலரை போய் ஆண்டவர் எழுப்புறாங்க. அப்போ பிரச்சனை எப்போ வருது? கடவுளை பின்னால் வைக்கும் போது, பின்னால் தள்ளி விடும்போது. தேவனை தேடுறதும் பின்னால, தேவனை நாடுறதும் பின்னால, ஆலயத்துக்கு வர்றதும் பின்னால நம்ம வாழ்க்கை எப்படிங்க செழிக்கும்? முன்னால் வைங்க. அவர் கடவுள் முன்னால் தானே. பைபிளில் முதல் வசனம் சொல்லுங்க. ஆதியா 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஆதியிலே முதல் தேவன். இந்த பீனிங் காட். எல்லாத்துக்கும் முதல் கர்த்தர் தான் நிற்கணும். அப்படி வச்சிருப்பாருங்க. உங்க வாழ்க்கையெல்லாம் இருளா இருந்தாலும் வெளிச்சமா மாறிடும், வெட்டாந்தரையா இருந்தாலும் தண்ணீரா மாறிடும், கனி கூடாத மரமாக கனி கொடுக்கும். எல்லா மேன்மையும் அந்த தேவன் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். இல்லாத ஒன்றை சிருஷ்டித்து கொடுப்பாரு. தேவன் ஃபர்ஸ்ட், காட் ஃபர்ஸ்ட், அதர் நெக்ஸ்ட். மற்றதெல்லாம் அடுத்தது. முதலுக்கு தேவன். இந்த முதலிடம் நான் சொல்றது தேவனுக்கு முதலிடம். தேவன் முதலிடம். தேவனுக்கு எல்லாம் முதலிடம் கொடுக்கணும். அதுல ஒண்ணுதான் விளைவின் முதல் பலன். இப்ப படிச்சு பாருங்க 44ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல சகலவித முதற்கனிகளில் உங்க தோட்டத்திலேயோ வீட்டு தோட்டத்திலேயோ எங்கேயோ விளையிற முதல் கனி எல்லாம் முந்தின பலனும், எல்லாம் அந்த முதல் கனியில முதல் முளைச்சிருக்கு, அது கர்த்தருக்கு. வெண்டைக்காய் முளைச்சா முதல் கர்த்தருக்கு, சொரக்காய் முளைச்சா அது கர்த்தருக்கு. இப்படி முதல் கனியை கொடுத்தா அது இன்னும் நோய் வராம நல்ல புஷ்டி அடைஞ்சு அந்த செடி நல்ல பலன் என்ன செய்யும்? கொடுக்கும். இங்க கேட்கிற அநேகர் கொடுத்து இந்த பலனை பெற்றிருக்கீங்க. அதனால இந்நாள் வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையா முதலிடம் கொடுக்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வரைக்கும் அனுபவத்தில் இல்லாதவர்கள் நீங்க அதை அனுபவத்துக்கு கொண்டு வாங்க. உங்க களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பும். திராட்சை ரசம் உங்க வீட்டில் புரண்டு விடும். மகிழ்ச்சி, சந்தோஷம். திராட்சை ரசம் களிப்பாக்கும். திராட்சை ரசம் மகிழ்ச்சிக்கு என்று கொடுக்கிறது, சந்தோஷத்துக்கு என்று கொடுக்கிறது. ஆனால் உங்களுக்கு சந்தோஷ மகிழ்ச்சி உங்க வீட்டில் பெருகும். உங்க தூக்கம் சந்தோஷமா மாறிடும். முதலிடம் கர்த்தரை கொடுத்து பாருங்க. இது வரைக்கும் நீ கொடுக்கலையும் குடித்தீங்களோ. சில பேருக்கு முதல்ல வேண்டாம், கடைசியும் வேண்டாம், நடுவில் கொடுத்தவங்க நடுவில் வச்சிருப்பாங்க. கடவுளை அவர் நடுவில் இருப்பார். ஏன்னா அவர் நடுவில் இருந்தால் தான் நம்மளுக்கே சமாதானம். சீசர்கள் பயத்தினால வீட்டுக்குள்ள இருந்தாங்க. யோவான் 20:19 வருஷத்துல அவங்க வீட்டுக்குள்ள இருந்தாங்க. இயேசுதாமே உள்ளே போய் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் இருந்தாரு. இப்ப நடுவே இருக்கிறது அவசியம் தான். முதலும் அவர் தான், நடுவும் அவர் தான், கடைசியும் அவர் தான். நான் முந்தினவரும் பிந்தினவரும் ஆகியிருக்கிறேன். நீ முந்தினாலும் அவர் தான், பிந்தினாலும் அவர் தான். எல்லாத்தையும் முன்னும் பின்னும் அவர் தான் இருக்கிறார். அதனால கர்த்தருக்கு நான் முதலிடம் கொடுத்து அந்த முதல் பாகத்தை, முதல் பங்கை அவருக்கு. நான் முதல் பங்குன்னா நீங்க தசம் பார்த்தா முதல் பங்கையும் கொடுங்க. இன்னும் என்னெல்லாம் கொடுக்கறது உங்களுக்கு விருப்பம் இருக்காதெல்லாம் கொடுங்க. ஆனா முதல் பங்குங்கிறது கர்த்தருக்கு. கோழி முட்டை பொடிச்சியா? முதல் முட்டை எத்தனை பிள்ளைகள் கர்த்தருக்கு கொண்டு வர்றாங்க. ஐயா முதல் குஞ்சு கொண்டு வர்றாங்க. முதல் நான் சாப்பாட்டில் முதல் அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன். இதெல்லாம் கர்த்தரை கனம் பண்றது. நிறைய பேர் பாஸ்டர் கேட்கிறாரு. அந்த போதகர் நான் சொல்றேன் நீங்க கொடுக்காது. பாஸ்டர் கேட்டா என்ன செய்யாதீங்க, கொடுக்காது. அப்படி என்னன்னு உங்களுக்கு என்ன செய்ய வரக்கூடாது. கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன். நம்ம இந்து சகோதரர்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் வாங்கிட்டு கோயிலுக்கு போவாங்க. இதை கொண்டு யார் கையில் கொடுப்பாங்கன்னா பூசாரி கையில் கொடுப்பாங்க. ஆனால் அந்த கண் எங்க இருக்கு தெரியுமா? கொண்டு போனால் தேங்காய் பழத்தில் இருக்காது. அங்கே ஒன்று நிற்கி பாருங்க. அவங்க எது நம்பிக்கிறாங்களோ அது மேலே கண் வச்சுருப்பாங்க. கண்ணை அங்கே வச்சு கொடுக்குறது இங்கே கொடுப்பாங்க. அவங்ககிட்ட ஒன்று படிச்சுப்போம். நம்ம கொண்டு போய் ஊழியக்காரர்களுக்கு தான் கொடுப்போம். ஆனால் நம்ம கண்ணு யார் மேலே தான் இருக்கணும்? கர்த்தர் மேலே இருக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் களஞ்சியாங்க காலி ஆகாது. நிறைய வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, இருக்காது. ஏன்னா நீ அவருக்கு முதலிடம் கொடுக்காது இருக்காது இல்லை. அவருக்கும் முதலிடம் இல்லை, அவருக்கும் கொடுக்கறதையும் முதலிடம் இல்லை. அப்புறம் எப்படி களஞ்சியம் காலியாக இருக்கும்? போன மாதம் நிரப்பாது இல்லையா? ஆகவே கர்த்தருக்கு முதலிடம், கர்த்தருக்கு கொடுக்கிறது. இப்போ வசனத்தை மறுபடியும் எஸ்ஐடியில் 44:30 மறுபடியும் படிக்க போறோம். கவனிங்க. சகலவித முதற்கனிகளில் சகலவித முதற்கனிகளிலும் எல்லா
எல்லா முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையா செலுத்தும் எந்த விதமான பொருளும் ஆசாரியர்களுடையதா இருப்பதாக. அது ஆசாரியன் கையில கொண்டு கொடுங்க, அது ஆசாரியனுடையது. ஆனா கண்ணு ஆசாரியன் மேல வைக்காதீங்க, கண்ணு ஆசாரியன் கொடுத்ததுனால கண்ணு வைக்காதீங்க, ஏன் மேல உங்க கண்ணு இருக்கட்டும், அதை கொடுங்க. எதுக்கு தெரியுமா? உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு. இந்த வார்த்தை தாங்க முக்கியம். உங்க வீட்டுல ஆசீர்வாதம் தங்கணுமா இல்ல பாஞ்சு அப்படியே ஓடணுமா? உங்க வீட்டுல ஆசீர்வாதம் தங்கணும் அப்படி நீங்க விரும்புனீங்கன்னா இந்த முதல் கனி, முதல் பாகம், பெசைந்த மாவு, இதெல்லாம் சொல்லிட்டு வருது பழைய ஏற்பாட்டு சம்பவத்துல. அப்போல்லாம் முதல் பாகத்தை கர்த்தரின் கொண்டு கொடுக்கணுமா. அப்படி கொடுத்தால் அவங்க வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். உங்க வீட்டில் பணம் தங்கணுமா, ஆசீர்வாதம் தங்கணுமா? உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணுமா இல்ல பணம் வேணுங்கிறீங்களா? பணம் வேணும்னா கொடையடிங்க, நல்லா கொடையடிங்க, லஞ்சம் வாங்குங்க, நல்லா பணம் வந்து தாங்க. எவ்வளவு பணம் வருதோ அவ்வளோ வேதனையும் நினைச்சியும் வரும். பொருள் பெருகினா திங்கிறவர்களும் பெருகுவார்கள். உங்க வீட்டில் பணம் பெருக 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 பணம் தொல்லையை தான் கொண்டு வரும், பயத்தை தான் கொண்டு வரும். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, அது இவ்வளவுதான் இருக்கும். அதை அப்படியே ஆசீர்வதிக்க வைக்க கொஞ்சமா தான் இருக்கும். ஆனா பார்த்தா அது ரொம்ப பெரிய இருக்கும். 5 அப்பம் 2 மீன் தான், ஆனா 5000 பேர் சாப்பிட்டு 12 கூட மீதியா இருக்கு பாருங்க, மீதியா இருக்கு பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம். உங்க வீட்டுல எல்லாமே இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, ஆனா சாப்பிடும், ஆனா மீதி ஆயிடும். எவ்வளவு சாப்பிட்டாலும் மீதி ஆயிடும், எவ்வளவு செலவழிச்சாலும் மீதி ஆயிடும், எவ்வளவு சாஞ்சாலும் மீதி ஆயிடும். மீதிங்கிறது பிளஸ்ஸிங்ல ஒரு பார்ட். உங்க வீட்டுல மீதி ஆகுதா இல்லை சட்டி சுரண்டிட்டு இருக்கிறீங்களா? இல்ல மீதி ஆகுதா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் காளி. சில பேர் டப்பா எடுத்து அப்படி கவுத்துவா, காளின்னு காட்டுறது. அப்படி இருக்கா? ஆசீர்வாதம் இருக்கணும். உங்க வீட்டுல ஆசீர்வாதம் தாங்க. ஆசீர்வாதம் தாங்க கேளுங்க, பணம் வேணும்னு கேட்காதீங்க. அதுவே இது வேணும் எங்களுக்கு ஆசீர்வாதம் கேளுங்க, எல்லா ஆசீர்வாதம் அதுக்குள்ள இருக்குது. பொருளாதார ஆசீர்வாதம், உலகப்பிரகாரமான ஆசீர்வாதம், சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதம், எல்லா வித ஆசீர்வாதம், சரீர சுக பேலன் எல்லாம் அதுவும் ஆசீர்வாதம் தான். சமாதான சந்தோஷம் அதுவும் ஆசீர்வாதம் தான். குறைவில்லாத வாழ்வு அதுவும் ஆசீர்வாதம் தான். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தேவன் அழுகிறார். இப்ப நான் சொல்லி வந்த கருத்துக்கு போகலாம். தேவனுடைய சமூகத்துல நாம் காத்திருப்பதும் அதை அவரை கனம் பண்ணுவதும் ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு போகுது. சொல்லுகிறதெல்லாம் தப்பாம என்ன செய்யும், நடக்கும். நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல தேவ சமூகத்தை உட்கார்ந்து நீங்க சொல்லி பாருங்க, இல்லாத ஒன்று உருவாகும். இல்லாததை இருக்கிறதோடு அழைத்த தேவனுடைய பிள்ளைகள் நாமும் கூட எங்க வீட்டில் இது இல்லைன்னு சொல்றது போல, இது இயேசுவின் நாமத்தில் என் வீட்டில் உண்டாகட்டும், என் வீட்டில் சமாதானம் உண்டாகட்டும். சண்டை நடந்துட்டு இருக்கோம், சமாதானம் உண்டாவதாக. குழப்பமும் கலக்கமும் வந்து நிற்கும், அங்கே ஆறுதல் உண்டாவதாக. நம்ம தாங்க சிருஷ்டிக்கணும். வாயை திறந்து சொல்லுங்க, சொல்றதெல்லாம் தப்பாக நிச்சயம் நடக்கும். அதான் தேவனுடைய மனுஷன், அதுதான் தேவ சமூகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியம். சரி, இப்போ ஒரு கடைசி பகுதிக்கு வருகிறோம். இதை நான் சொல்லி இந்த வார்த்தையை முடிக்கிறேன். இந்த 84ஆம் சங்கீதத்தில் படித்தோம். அதை தொடர்ந்து ஒரு 3 வசனம், 7ஆம் வசனம் வரைக்கும் படிக்க போறோம். இந்த 3ஆம் வசனத்தை அது தேவனுடைய வீட்டில் இருக்கிற நன்மைகளை குறித்து சொல்கிறது. அதை பாருங்க. என் ராஜாவும் 4ஆம் வசனத்தில் உங்களுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப நீங்க தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்னு சொல்லுது? துதிக்கணும். கஷ்டம் வந்தாலும் துதிங்க, நஷ்டம் வந்தாலும் துதிங்க, துன்பமா இருந்தாலும் துதிங்க, வேதனையா இருந்தாலும் துதிங்க. வேதனை மத்தியில் அழுதுட்டு துதிக்க காத்திரமாப்பா எழுதுவே இப்படி வச்சிருக்கீங்க, அப்படித்தான் நம்ம அநேகர் பண்றோம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நான் கர்த்தரை துதிப்பேன், அப்படி துதிக்கணும். இப்ப நீங்க வியாதி துன்பமோ, வறுமை துன்பமோ, கஷ்டத்தின் துன்பமோ, கடன் துன்பமோ, சத்துருக்களின் துன்பமோ, சூழ்ந்திருக்க மக்களால் துன்பமோ, சொந்தக்காரால் துன்பமோ, எந்த துன்பம் வந்தாலும் கர்த்தாவே இதை எனக்கு நேரிட பண்ணது காய்ப்புக்கு அது நேர்ந்திருக்குது. அவர் அறியாம வரல,
அது வந்திருக்கு, அது ஒன்று உயர்த்துறதுக்கு தான் வந்திருக்கு. பயப்படாத, அது ஒன்று தாழ்த்தாது. இதனால நீ அழிஞ்சு போக மாட்டேன். இதனால இந்த காரியம் வந்திருக்கு பாருங்க, இந்த காரியத்தினால உனக்கு ஒரு நாள் நஷ்டம் கிடையாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக அனுமதிச்சிருக்கிறார், அனுமதித்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகலமும் நன்மைக்கென்றே நடக்கிறது. இப்ப கர்த்தர் துதிக்கு. இப்ப தேவனுடைய சமூகத்தில் இருந்தா அது எந்த சூழ்நிலையிலும் பாடி துதிக்க துதிக்க துதிக்க, இந்த தேவ சமூக பழக்கம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா என்ன நடக்குன்னா, ரொம்ப துக்கமா, ரொம்ப கவலையா, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, தேவ சமூகத்துக்கு போய் பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணிட்டு நீங்க ஒண்ணு கூட உங்க மண்டையில் இருக்காது, இருதயத்தில் இருக்காது, எல்லாம் ஓடி போயிடும். நீங்க ரிலாக்ஸ் ஆகி, ஃப்ரீ ஆகி, பிளஸ்ஸிங் ஆகி, பீஸ்ஃபுல்லா வருவீங்க. ஏன்னா தேவ சமூகம் அவ்வளவு பெரிய மேன்மை. இப்ப இந்த தேவ சமூகத்தை பற்றி தான் இவர் சொல்றாரு. இப்ப பாருங்க, அந்த வசனத்தை திரும்ப படிக்கிறோம். அவர்கள் துதித்து கொண்டிருப்பாங்க. தேவ சமூகத்தில் துதிக்கும் போது என்ன நடக்குது? உண்மையில பலன் கொள்கிற அப்போ கர்த்தருக்குள்ள பலப்படுற இடம் அதுதான். என்ன செய்யறது, என் வீட்டுல இப்படியெல்லாம் நடக்குது, தாங்கி கொள்ள முடியல, எனக்கு இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்குது, ஐயோ அதை கண்டாலே பயமாவே இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தேவ சமூகத்தில் போங்க. நீங்க தேவனை துதிக்க 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 உங்களுக்கு பேலன் என்ன செய்யுது? உண்மையிலே பேலன் கொள்ளுகிற மனுஷன், கர்த்தருக்குள்ள பேலன் கொள்ற மனுஷன், கர்த்தரோடு இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பேலன் தான். ஏன்னா அதுதான் பலசாலி. அவர் சொல்றார், அந்த வசனோடு சொல்கிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோட என்ன செய்கிறார்? இருக்கிறார். பயங்கரமான பராக்கிரமசாலி அவர். அவரோட நீ நாம் சேரும்போது நாம் பெரிய பலவானாக மாறிவிடுவோம். பலசாலியாக இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். அவர் உன்னை பலப்படுத்துவார். அவர் சமூகம் உன்னை பலப்படுத்துகிறது. என்ன பலப்படுத்துதுன்னா, நிறைய பேர் பலப்படுத்துறது சரீரத்தை பலப்படுத்துது. சரீரத்தை பலப்படுத்துறது சாப்பிடுங்க. ஆவியை பலப்படுத்துறதுக்கு பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்புங்க. ஆத்மாவை பலப்படுத்துறதுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை நல்லா வாசித்து, இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்க சொல்லும் போது, தேவனுடைய வாக்கு தத்தத்தை சொல்லும் போது, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் போது நீங்கள் பலன் அடைகிறீர்கள், பலன் அடைகிறீர்கள். சரி, இப்ப நம்ம ஒரு கருத்தை கவனிப்போம். தேவனுக்குள் அது வார்த்தை உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன், அந்த இருதயங்களில் செவையான வழிகளை, அதாவது முதலாவது தேவன் இடத்துல பலன் கொள்றதுக்கு தான் தேவ சமூகத்துக்கு போகிறோம். இப்ப இங்க ரொம்ப சோர்ந்து போய் தளர்ந்து போயிருக்கீங்கன்னு வச்சுங்க, கர்த்தர் சமூகத்தை போய் உட்கார்ந்து ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஒரு பலன். சரி, கர்த்தர் எல்லாம் நமக்காக செய்வார், நமக்கு இருக்கிற அவர் பார்த்துக்குவார். இந்த தைரியம் வந்துடும், இந்த பலன் வந்துடும். இது முதல் காரியம். ரெண்டாவது, தேவ சமூகத்துக்கு போனீங்கன்னா உங்க இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான். இருதயத்துல ஒரு செவ்வையான வழி, அதாவது நம்ம இருதயம் பார்த்து காரணமானது, கேடுபாடானது, கண்டதையும் கொண்டு வந்து இருதயத்துக்கு வச்சுட்டு கோபம் வருது, திடீர்னு குறம் வருது, திடீர்னு எரிச்சல் வருது, திடீர்னு அசுத்தமானது வருது, திடீர்னு பிசாசு வருது, சிலருக்கு தீமையான காரியம் வருது. அவனுக்கு அப்படி செய்யும், இவனுக்கு இப்படி செய்யும், இப்படி செஞ்சான், அப்படி நமக்கு பதில் செய்யணும், அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்குள்ள என்ன செய்யுது? செவ்வையான வழி இல்லை. ஆனா அங்க போனா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருந்தா, என்னை எவ்வளவு மோசமான ஆளா இருக்குன்னு பாருங்க, இப்படிப்பட்ட எண்ணமெல்லாம், இப்படிப்பட்ட யோசனையெல்லாம், இப்படிப்பட்ட திட்டமெல்லாம், பிடிச்சி கெட்டமெல்லாம் காரியமெல்லாம் என் மண்டைக்குள்ள என் வீட்டுக்குள்ள ஓடி எனக்கு நிம்மதியே இல்லாம ஆகி பிடிச்சியா. சரி, இனிமேல் நான் அப்படி இருக்கக்கூடாது. இனிமேல் ஆண்டவரே நீங்க இருக்கிறீர், நான் உங்க பயந்து நடக்கணும், உங்களுடைய வழியில் நடக்கணும். அப்படிப்பாங்க நம்முடைய இருதயம் செவ்வையாகிறது, செம்மையாகிறது, சரியாகிறது. முதல் பலன் கிடைக்குது. ரெண்டாவது நம்முடைய இருதயம் என்ன செய்யுதுன்னா, இந்த தாறுமாறு, இருதயத்தின் தாறுமாறுகள், நாவின் தாறுமாறுகள் எல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யுது? மாறுது, செவ்வையாகுது, சரியான நிலைமைக்கு வருகிறது. தேவன் விரும்புகிற நிலைக்கு நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களும் யோசனைகளும் ஆகிறது. நாம் எண்ணிட்டு இருக்கிற மாமிசீக எண்ணங்கள், உலக பிரகாரம் எண்ணங்கள், மற்றவர் சொன்ன எண்ணங்களெல்லாம் நம்மளை விட்டு நீக்கிறது. தேவன் நம்மளை நல்வழியில கொண்டு போகிறார். உண்மையிலே பலன். இரண்டாவது, நம்முடைய சமூகத்தில் இருக்கிற இருதயம்
செவ்வையான நல்ல பாதை வருகிறது. வெள்ளத்தின் மேல் பலன். இன்னைக்கு உங்களுக்கு வெள்ளத்தின் மேல், இப்ப இருக்கிற வெள்ளத்தின் மேல இன்னொரு வெள்ளம், டபுள் போர்ஷன் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆகிற. அப்ப அவருடைய சமூகம் உங்களை பலப்படுத்துவது, பலவானாக மாற்றுவது. பலவானாய் நான் மாறிவிடுவேங்கிறது அவர் சமூகத்துக்கு வந்தா எவ்வளவு பெரிய பலவீனம் பலவானாக செஞ்சாலும் மாறிடலாம். நீங்க ஒரு வேலை இன்னைக்கு பலவீனம் பட்டு சரீரத்துல, இருதயத்துல, மனசுல, வாழ்க்கையில பலவீனப்பட்டிருந்தால் அப்பா சமூகத்துல வந்து அவருடைய வீட்டில் உட்கார்ந்து அவரை துதியுங்கள், துதியுங்கள், பாடி துதியுங்கள், ஆவி நம்பி துதியுங்கள், அந்நிய பாஷை பேசி துதியுங்கள். கர்த்தரை துதிக்க 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 துதியினாலே அநேக காரியம் நடந்திருக்கிறது. துதியினாலே எரியோ கோட்டை விழுந்திருக்கிறது. துதியினாலே போரில் ஜெயம் பெற்றிருக்கார்கள். துதிச்சு துதிச்சு நிறைய பேர் நன்மை பெற்றிருக்காங்க. நீங்களும் தேவ சமூகத்தில் துதியுங்கள், ஜெபியுங்கள், வேண்டுதல் பண்ணுவோம். நம் நாட்டுக்காக, தேச மக்களுக்காக, உலகத்துக்காக நாம் வேண்டிக் கொள்ள நம்மை பலவானாக மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு அருளி செய்வாராக. ஆமென். God bless you.